ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன எனர்ஜி பல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ எதெல்லாம் ரெசினேட் ஆகுதோ அதில் எடுத்துக்கோங்க, ரெசினேட் ஆனால் விட்டுருங்க. ஸோ வந்து இங்கே நிறைய பேர் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கேன், அது வந்து சேஃபாக இருக்குது, பட் அதில் எந்த க்ரோத்தும் இல்லை. அப்போ நான் அந்த க்ரோத் வர வைக்கணும்னா நான் ஹேவ் டு ஃபேஸ் மை ஃபியர்ஸ் அண்ட் அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ என்னோடய அந்த டிப்ரெஷன் வந்துடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், மறுபடியும் என்ன அந்த ட்ராமாவை நான் ரீலிவ் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் வந்து அந்த டெத்து அப்படின்ற பழைய விஷயங்களோட டெத்து. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அப்போ எல்லாமே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும், எதுவுமே என் கண்ட்ரோலில் பிடிக்க முடியாது, எல்லாமே என்னை விட்டு தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு என்ன மாதிரி ப்ராசஸ் ஆஃப் மைண்டில் நான் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஃபிசிக்கலாகவும் நான் எந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரோட டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு சில பேர் உட்காந்துட்ருக்காங்க அதே இடத்துல. ஸோ நம்ம நிறைய ஒர்க் பண்ணணுமே அதுக்கு நான் வந்துட்டு இப்படியே இருந்துடலாமே, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி, டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, அப்புறம் வலி வந்துட்டு மறைக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, க்ரோத் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அங்கேயே நின்றுக்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து தாண்டி வந்துட்டுருக்காங்க. பட் தேர் ரீலிவிங் தேர் பாஸ்ட், தட் இஸ் புட்டிங் தேம் இன் அ வெரி டிஃபிகல்ட் டிப்ரெஸிங் சிச்சுவேஷன். ஸோ அவங்களோட அந்த பாஸ்ட்டு வந்து டெத்து சுச்சுவேஷன் ஆகிட்டுருக்கு, பாஸ்ட்டுக்கு டெத்து. ஓகே, ஸோ அது வந்துட்டு அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீர் குலைக்குது, அதை வந்து அப்படியே உருக்குலைக்குது. அப்போ வந்துட்டு அவங்களோட ஒரு சில ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில நபர்களாக இருக்கட்டும், ஒரு சில சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க அதை விட்டு விலகி போய் தான் ஆகணும். அதுக்கு அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க வந்து அவங்களோட இடத்த பிடிக்கிற மாதிரி இருக்குது, க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது என்னால் எல்லாமே பண்ண முடியும், எதுவுமே என்னை வந்து நிறுத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஹையர் மைண்ட் ஹையர் கான்ஷியஸ்னஸுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு நிறையா எதிரிகளும் வந்திருக்காங்க. பட் இதெல்லாம் நிறைய நாலேஜும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் கிடச்சிருக்கு, அதே சமயம் நிறைய எனிமீஸும் அவங்களுக்கு வராங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு Merlin, ஓகே, the great magician Merlin, he has his own fan base, he has his own legacy, name and all that. So Merlin, அவங்கள பற்றி he's like an master something. ஸோ அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா you can work with alchemy, டெலிகினிசிஸ், பைரோகெனிசிஸ், கிரைஸ்டோகெனிசிஸ், அந்த மாதிரி அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் வேறு என்னென்ன இருக்கோ யூ கேன் ஒர்க் வித் ஹிம் அண்ட் யூ கேன் ஆக்சுவலி டெலிபோர்ட் டு அதர் டைமென்ஷன்ஸ் கான்ஷியஸ்லி. நிறைய பேர் வந்து ட்ரீம் ஒர்க்கில் பண்ணுறீங்க, பட் அதில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்குமா? லைக் லூசிட் ட்ரீமிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இருக்கும். பட் வந்து டக்கு போயிட்டு எனக்கு வரணும், தூக்கத்தில் தேவையில்லை, நான் மெடிடேட் பண்ணும்போது இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே ஐ ஹாவ் டு கோ அண்ட் சி, ஐ எம் க்யூரியஸ் டு அப்டெயின் த நாலேஜ் ஆஃப் தி அக்கல்ட், ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ், ஆஃப் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஒர்க் வித் Merlin. ஸோ Merlin அப்படின்றவர் வந்துட்டு ஹீ இஸ் அ கிரேட் மெஜிஷியன் அண்ட் you can also come across different life forms in different dimensions and you can work with them as well and finding out who you truly are and what your purpose really is. And you can work with air magic, fire magic, and you can twist the illusion that is getting you trapped in this 3D world. ஸோ நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு வராங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து இங்கேயே நிற்கிறாங்க. மறுபடியும் அந்த ட்ராமா ரீலிவ் பண்ணுற மாதிரி இருக்குது, மறுபடியும் அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் இங்கே வந்துட்டு இப்படியே போயிடுறாங்க. இல்லாட்டி இங்கே வந்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நான் சுற்றி இருக்கிறது எல்லாமே உடையுது, எல்லாம் ஃபெமிலியர்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாமே உடையுது. அப்புறம் அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸோ இல்லை அந்த பீப்புள் அவங்கள நினச்சி பரிதாபப்படுறாங்க, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அவங்களால முடியல, இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இங்கே போயிடுறாங்க. பட் நீங்கள் நிறைய பேருக்கு அந்த ப்ராக்ரெஸ் இருக்குது, எப்படியாவது முட்டி மோதி இங்கே வந்துடணும் அப்படின்ற மாதிரி போராடிட்டுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பொசைடன் அண்ட் மறுபடியும் நார்ஸ் மித்தாலஜி, பொசைடன், தார், பொசைடன் வந்துட்டு வேறு இல்லையா, கிரீஸ் சம்திங், நார்ஸ் வந்துட்டு தார் அண்ட் ஓடின். ஸோ இந்த 3 பேர் யூ கேன் ரெஃபர். நிறைய மெசேஜஸ் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி யூ கேன் லேர்ன் அபவுட் தெம் ஆர் வாட் இஸ் தேர் மெசேஜஸ் சொல்லிட்டு ஜஸ்ட் பிளாங்காக வந்து ஸ்பிரிச்சுவல் வாட் டு தே ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்ற மாதிரி கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
you will get a lot of answers. Maybe it can relate to your situation, and you're definitely being called to work with Merlin. And maybe நீங்கள் ரொம்ப you could be a dark person, so அதுக்கேற்ற மாதிரி could be practicing, or if you want to practice dark magic, you should have a deity to guide you. Okay, அப்புறம் you have to protect yourself. This is going, இது வந்து பார்க்கும்போது எனக்கு ஹாரி பாட்டர் பார்க்குற மாதிரி இருக்குது, டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் you have to create your own wand for directing the energies, right? And maybe you're interested in making your own magic hat, maybe you're a Potterhead, and maybe you're getting lot of insights from the elders in sense the masters, ascended masters, spiritual masters, அவங்கள மாதிரி இல்லாட்டி மேர்லின் மாதிரி என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து you can get secret messages in your dreams, இல்லாட்டி symbols in dreams கிடைக்கலாம். So you have to journal your dreams, do not forget that. And இங்கே நிறைய பேருக்கு மைண்ட் மேஜிக்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மைண்டை வச்சு you can bend everything. Mind is that potent. ஸோ மைண்டு மேஜிக்னு ஒன்று இருக்குது. அண்ட் பீப்புள் கால் தெம்செல்ஸ் மைண்ட் விச், பிகாஸ் அவங்க வந்து இப்படி ஃபிசிக்கலாக செய்கிறதெல்லாம் வந்து அவங்க மைண்ட்லேயே செஞ்ச மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா, லைக் விஷுவலைசேஷன், அண்ட் இவென்ச்சுவலி அவங்க நினைக்கிறதெல்லாம் இட் வில் ஹேப்பன், பிகாஸ் தட் அவங்க எனர்ஜியை வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க வைல் தட் விஷுவலைசிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் விஸ்ஃபுல் திங்கிங், இட்ஸ் மேனிப்புலேட்டிங் த எனர்ஜி, இட்ஸ் மேனிப்புலேட்டிங் த இல்யூஷன். ஸோ அக்கார்டிங் டு அதர்ஸ் அதை பார்க்கும்போது உண்மையிலே அவங்க வந்து அந்த பொருள் அங்கே எடுத்து வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் தே ஜஸ்ட் டிட் இட் வித் யர் மைண்ட் without even touching your object. Okay, so yeah, this is what I'm seeing. Lot of other being contacts, இதனால் நிறைய nightmares வரலாம், uncomfortable situations. I'm just touching the surface of it because this வந்து ஒரு general reading, ஆனால் அந்த surface touching தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். If you want your specific energy to be concentrated energy, அப்போ வந்து you have to contact me in my private reading. அந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி you can ask me. Do not call, please text. I'll put my the details on how to get a personal reading in the description below. If you want, you can ask me that you want to have a tarot reading, not a Akashic reading. I don't do Akashics as of right now. So okay, வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு அக்கல்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணுறாங்களே, ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்ட்டு, தேர் ஒர்க்கிங் வித் த ராங் கைண்ட் ஆஃப் என்டைட்டிஸ். அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தேர் பீங் டிசீவ்ட். ஸோ தட் அங்கே வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் நெகட்டிவ் என்டைட்டிஸ், and you don't want to evoke bad consequences to your life and the people around you. It's not going to affect only you, it's going to affect the entire family, entire lineage. So you have to be very careful. This is not a game. Okay, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அதனால் நீங்கள் யாராவது நெகட்டிவ் என்டைட்டிஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இஃப் யூ ஃபீல் இட், இஃப் யூ ஹேவ் ஃபியர், பயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. கோ பேக். அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஒத்து வருமா வராதா, ட்ரெண்டு அப்படின்றதுக்காகலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அது லைஃப் லாங் கான்சிக்வன்சஸ் இருக்கும், உங்களை தொடர்ந்து வரும், உங்கள் ஜெனரேஷனே அது வந்து பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இது திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் என்டைட்டிஸ் கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை அவங்க வந்து நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ அதுக்கும் ஒரு பேக்கப் வச்சுக்கணும். பட் டோன்ட் ஆப்ரேட் இன் ஃபியர் எனி ஹவ். இது இன்னொரு மெசேஜ். அண்ட் இங்கே நிறைய டைம் லீப் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய கிளிச்சிங். ஸோ திடீர்னு பார்க்கும்போது நீங்களே ஒரு மாதிரி புள்ளியாக ஆவீங்க. அப்புறம் திடீர்னு யூல் பி கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இது வந்து ட்ரீம்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சம்டைம்ஸ் இட் குட் ஹேப்பன். உங்களோட பாஸ்ட் லைஃப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ் குட் பி ட்ரிகர்ட். யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் ஆல் தேட். என்னென்ன சுச்சுவேஷன் வரும் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக இருந்துக்கோங்க, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அண்ட் அப்போது அந்த ஃப்ரிக்ஷன், அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை வந்து கொஞ்சமாக குறைக்க முடியும். பட் யுவர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அவுட்.
ஸோ அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இன்னும் திரும்பிட்டு தான் இருக்குது, உங்கள் ஃபேவரில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களோட கார்டியன்ஸ், உங்கள் ஆன்சிஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டுக்கோங்க, அவங்களுக்கு தேவையான அந்த வழிபாடுகளை செஞ்சுருங்க. ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் அண்ட் லைட். Bless be. Consider subscribing, liking, sharing and commenting, and push on the notification button above for more such amazing videos.